பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம கதறி இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு இவருக்கு என்னாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை, இவரை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷனில் வச்சுருக்கலாம். அவர் ஹெல்த்தான ஃபுட்டு எதுவும் சரியாக எடுத்துக்காமல் போனதுனால தான் அவங்க இவ்வளோ கிரிட்டிக்கலாக ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேல் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவை வந்து கேட்கவும், நான் அப்போவே சொல்லி தானேங்க அனுப்பினேன், அவரை அட்மிட் பண்ணுங்கன்னு. ஆனால் இவர் தான் கேட்காம கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாவம் இவரும் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னார், வீட்டில் எங்கள் தம்பி சரியான பிரச்சனை பண்ணிடுவார், என் மாப்பிள்ளைய போலீஸில் பிடிச்சி கொடுத்தாலையும் கொடுத்துருவாருன்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால தான் நான் உங்களை அனுப்ப வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ, என் அண்ணனை நானே கொல்ல பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போவே அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவங்க உடனேல சரியில்லாதவங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொன்னேன். எங்கே என் பேச்சை கேட்குறீங்க? நான் என்னங்க உங்கள் சொத்துக்காக ஆசைப்பட்றேன்னா, இதனால் வரைக்கும் உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியுமா? ராஜியை கல்யாணம் பண்ணதுலேருந்து இல்லை நகையை வாங்கிட்டு வா, உங்கள் வீட்டில் போய் சொத்தை எழுதி வாங்கிட்டு வான்னு நான் என்னைக்காச்சும் கேட்டிருப்பேனா? என் அப்பா கேட்டிருப்பாரா? அப்படின்ற மாதிரிலாம் கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.